அதுக்கப்புறம் ஆட்டு தொழுவத்துக்கு வாசலை குறித்து என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார் 10ஆம் அதிகாரத்தில். ஆட்டு தொழுவத்துக்கு நான் தான் என்ன பண்ணுறாரு வாசல் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஆடுகளுக்கு யார் மேய்ப்பன் அப்படி என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். சொல்லுங்கள், நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். சங்கீதம் 23 அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் என்ன பண்ணுறாரு, நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார் என்று நம்ம 23ஆம் சங்கீதத்தில் தாவீது என்ன பண்ணுறான், கர்த்தரை மேய்ப்பராய் வர்ணிக்கிறான். அதே போல் இயேசுவே இந்த இடத்துல சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் தான் நல்ல மேய்ப்பேன். சொல்லுங்கள், நான் தான் என்னதுங்க நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன பண்ணுறான், ஜீவனை கொடுக்குறான். அப்போ மேய்ப்பன் என்று சொல்லாமல் நான் தான் நல்ல மேய்ப்பன்றார். சொல்லுங்கள், நான் தான் என்ன பண்ணுறேன், நல்ல மேய்ப்பேன். அந்த நல்ல மேய்ப்பேன் அப்படின்னு சொல்ல குட் ஷெப்பர்ட். சொல்லுங்கள், என்ன சொல்லுங்க, குட் ஷெப்பர்ட். இந்த குட் ஷெப்பர்ட் என்ற அந்த வார்த்தைகளை தான் அநேக சபைகள், அநேக டினாமினேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுச்சு, உண்டாயிடுச்சு. இந்த நுங்கம்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கான்வென்ட் இருக்குது, குட் ஷெப்பர்ட் கான்வென்ட். என்னதுங்க, குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டு. அதுக்கப்புறம் என்னது நல்ல மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட் அப்படின்னு பல சபைகள் என்ன பண்ணுது, எல்லாமே தோன்றிடுச்சு. அப்போது கவனிங்க, இந்த இடத்துல நல்ல மேய்ப்பன் என்று என்ன பண்ணுறாரு இயேசு தன்னை என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார். ஏன் நல்ல மேய்ப்பன் என்று இயேசு தன்னை சொல்லுகிறார் அப்படி என்று சொல்லும்போது, இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான், ஆடை பாதுகாக்கிறதுக்காக தன் ஜீவனையே என்ன பண்ணுறான், கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறான், தயாராக இருக்கிறான். சொல்லுங்கள், தன் ஜீவனையே கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறான், தயாராக இருக்கிறான். அப்போது இயேசு என்ன பண்ணுறாரு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பிசாசுக்கிட்ட இருந்து, பாவத்துக்கிட்ட இருந்து, நரகத்துக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, அவைகளை நம்மை அந்த இடத்துக்கு அகல பாதாத்தில் நம்மளை கொண்டு போகாதபடி, திருடாதபடி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்க வல்லவராக என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு, நல்ல மேய்ப்பன் என்று என்ன பண்ணுறாரு சொல்லுகிறவராக என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்கள், நல்ல மேய்ப்பராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாமெல்லாம் அவருடைய ஆடுகளாக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை மீட்டு கொள்வதற்காக தன் ஜீவனையே என்ன பண்ணுறாரு, சிலுவையில் என்ன பண்ணுறாரு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. சிலுவையில் என்ன பண்ணுறாரு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், மேய்ப்பன் இராதவன் ஆடுகள் சொந்தமான கூலியால் ஓனாய் வருகிறதை கொண்டு ஆடுகளை விட்டு என்ன பண்ணுறான், ஓடி போகிறான். அப்போது ஓநாய்கள் ஆடுகளை என்ன பண்ணும், அவர்களே சிதறடிக்கும். அப்போது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய என்ன பண்ணுறாங்க, மேய்ப்பனாக இராதவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆடுகளை என்ன பண்ணுறாங்க மேய்க்க வராங்க. இப்போ இது யாரை சொல்கிறாரு அப்படின்னா, சபையில் இருக்கிற மேய்ப்பரை சொல்லலை, சபையில் இருக்கிற மேய்ப்பரை சொல்கிற. இந்த இடத்துல தன்னை மேய்ப்பர் என்று சொல்லும்போது, அது தன்னை மேய்ப்பர் என்று சொல்லும்போது என்ன பண்ணுறது, கொஞ்சம் கட் பண்ணாமல் நீர் வர தன்னை மேய்ப்பர் என்று தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க, மற்ற பல விதமான என்ன பண்ணுறாங்க, தெய்வங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் மேய்ப்பனாங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, கூலி ஆள் மாதிரி என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை வந்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓடி போவாங்க.
சொல்றார். ஹல்லேலூயா. ஆன் பண்ணிப்போம். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் என்ன பண்றாரு? நானே நல்ல மேய்ப்பன் என்று என்ன பண்றாரு? சொல்லுகிறாரு. அதான் கூலிக்காக வேலை செய்கிறவனாய் ஓடி போகிறான். ஆடுகளை குறித்து என்ன பண்ண மாட்டான்? யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? மனுஷர்களுக்காக நமக்காக என்ன பண்ண மாட்டாங்க? கவலைப்படவே மாட்டாங்க. இயேசு மாத்திரம்தான் என்ன பண்ணுவார்? கவலைப்படுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் சொல்ல, நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். சொல்ல, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை என்ன பண்ணுறேன்? இவர் மாத்திரம் தான் சொல்கிறேன், நான் தான் நல்ல மேய்ப்பேன். முதல் ஜீவனை கொடுக்குறேன். நான் விட்டு என்ன பண்ண மாட்டேன்? ஓட மாட்டேன். அவைகளுக்காக ஜீவனே கொடுப்பேன். ரெண்டாவது, நல்ல மேய்ப்பன்னா யார் தெரியுமா? நல்ல மேய்ப்பன்னு பிதாவை இவர் அறிந்திருக்கிறாரு, பிதாவும் இவர் அறிந்திருக்கிறார். வேறு யாருமே தேவனை என்ன பண்ண முடியாது? அறிந்திருக்க முடியாது. தேவனால் அறியப்பட்டு இருக்கவும் முடியாது. மற்ற சொல்கிறாங்களே எல்லாம், அவங்க யாருமே என்ன பண்ண முடியாது? தேவன் அறிந்திருக்கவும் முடியாது, தேவனால் அறியப்பட்டவும் இருக்க முடியாது. ஏன் இவர் நல்ல மேய்ப்பர் அப்படின்னா, இவர் மாத்திரம்தான் பிதாவை அறிந்திருக்கிறார், பிதாவினால் அறியப்பட்டவருமா என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலும் நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அப்போது தேவனை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பண்ணுற? தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனும் என்னை என்ன பண்ணுறாரு? அடுத்தது சொல்கிறாரு, ஜனங்கள், அதாவது ஆடுகள், அதை நம்மளை குறித்து சொல்கிறாரு. எனக்கு ஜனங்கள் இன்னார் என்பது இன்னான்னு தெரியும், ஜனங்களுக்கு என்னை யார் என்பதும் தெரியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. திருப்பி சொல்கிறேன், என்ன சொல்கிறது? நான் என்னுடையவர்களால் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அந்நியர் பின்னாடி என்ன பண்ணாது? என் ஆடுகள் போகாது, அவைகள் என் பின்னாடி தான் என்ன பண்ணோம்? வரும். அப்படின்னா என்னன்னா, அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். இப்படி சொல்கிறார். நல்ல வெளிச்சது என்ன சொல்கிறார்? நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அப்போது அது மாத்திரம் சொல்கிறார், ஆடுகள் என்னை அறிந்திருக்கு. அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க? கர்த்தரை அறிந்திருக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனால் அறியப்பட்டுக்கிறேன். ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஆடுகளும் என்னை என்ன பண்ணுது? அறிந்து இருக்கிறது. இந்த இடத்துல சொல்கிறார் 27. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறபடி என் மந்தையின் ஆடுகளை இராதவளை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன பண்ண? செவி கொடுக்கும். 27. நான் அவைகளுக்கு அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து என்ன பண்ணுவதில்லை? இருப்பதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறான். என் பிதாவின் கையிலிருந்து யார் என்ன பண்ண முடியாது? ஒருவன் பறித்து கொள்ள முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தேவனால் அறிந்திருக்கிறாரு, தேவனால் அறியப்பட்டிருக்கிறாரு, நம்மையும் அறிந்திருக்கிறாரு, நாமும் தேவனை அறிந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுது? செவி கொடுக்கிறது. அவைகள் அந்நியன் பின்னாடி போவாது, என் பின்னாடி தான் என்ன பண்ணோம்? வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். திருப்பி சொல்கிறார் இந்த இடத்துல, நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையே என்ன பண்ணுறேன்? அப்புறம் இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாய் மாறும். ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன். இந்த மந்தையில் இல்லாத சொல்லுங்க, இந்த மந்தையில் இல்லாத இது நான் வேறு ஆடு. இது என்னது? முதல்ல சொல்கிறது யாரை ஆடுகள் சொல்கிறாருன்னா, யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். யூதர்களையும் இஸ்ரவேலையும். ரெண்டாவது, இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகள் யார்? புறஜாதிகள். சொல்லுங்கள், யாருங்க? புறஜாதிகள். இப்போ நாம் எல்லாம் யார்? புறஜாதிகள். இருந்தால் ஒரு ஆமேன்னு. புறஜாதிகள் ஆகிய நாமும் என்ன பண்ணுறாரு கர்த்தர்? இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. வேறு ஆடுகள் யார்? நாம தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளும் என் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக மாறும். இருந்தால் வர புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இருவருக்கு ரெண்டா இல்லாமல் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பராக என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
ஹல்லேலூயா. திரும்ப 17 சொல்கிறார், என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் என்ன பண்ணுறாரு, திரும்ப சொல்கிறார். திரும்ப 3வது முறை திரும்ப சொல்கிறார். என்ன சொல்கிறார், என் ஜீவனை நான் கொடுக்க தெரியும், என் ஜீவனை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். எனக்கு அப்புறம் சொல்கிறார், என் ஜீவனை நான் கொடுக்குறேன்னா நான் தான் கொடுக்குறேன். என்கிட்டேருந்து என் ஜீவனை யாரை என்ன பண்ண முடியாது, பறிக்கவே, என்னை யாரை சாகடிக்க முடியாது, என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது, என் ஜீவனை இடத்துலேருந்து யாரும் பறிக்கவே முடியாது. ஆனால் நானே அவைகளுக்காக என் ஜீவனையே நான் என்ன பண்ணுறேன், தருகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் என்ன பண்ணுறாரு, அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா என்ன பண்ணுறாரு, என் மேலே அன்பாக இருக்க. ஏன்னா உங்களுக்காக என் ஜீவனையே நான் விட்டு கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பா என்ன பண்ணுறாரு இருக்கிற. 18 சொல்ல, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை நான் பிதாவிடத்தில் என்ன பண்ணேன், பெற்றுக்கணும். அவர் சொல்கிறாரு, இந்த உயிரையும் இந்த ஜீவனை எனக்கு கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது, மீண்டும் அதை எடுத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணுற எனக்கு அதிகாரம் உண்டு. இருந்தால் ஒரு ஆமேன். இந்த கட்டளையை நான் பிதாவிடத்தில் என்ன பண்ணுறேன், அதனால தான் அவர் ஜீவனை கொடுத்தாரு. எதற்காக, நமக்காக கொடுத்தாரு. 3ஆம் நாளில் என்ன பண்ணுறாரு, அந்த ஜீவனை என்ன பண்ணுறாரு, மீண்டும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் உயிரோடு கூட என்ன பண்ணார், எழுந்தார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ பாருங்கள் அற்புதமாக இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குன்னு சொல்லும்போது அதுக்காக மறிக்கவும் போகிறேன், உயிரோடு கூட எழும்ப போகிறேன், என்னை யாரும் மறிக்க செய்ய முடியாது, நானே என்ன பண்ணுறேன், அந்த பாவத்தை என் ஆடுகளுக்காகவே என் உயிரையும் கொடுக்க என்ன பண்ணுறேன், நான் தீர்மானிச்சு இந்த காரியத்தை செய்கிறபடினாலே பிதா என் மேல் என்ன பண்ணுறாரு, அன்பாக என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு பிதா அன்பாக இருக்கிறார். ஏன் நான் பிதா அன்பாக இருக்கிறது போல், திருப்பி இந்த இடத்துல சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல் நானும் என்ன பண்ணுறேன், அன்பாக என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல் நானும் என்ன பண்ணுறேன், அவருக்கு மேலே என்ன பண்ணுறேன், அன்பாய் இருக்கிறேன். ஆகவே இயேசு நல்ல மேய்ப்பன். சொல்லுங்கள், இயேசு நல்ல மேய்ப்பன். ஹலே, இந்த உலகத்தில் இயேசுவை தவிர நானே வேணா அப்படின்னு வேறு யாரும் இல்லை. இந்த இயேசு தான் நல்ல மேய்ப்பன். இயேசு தான் ஆடுகளுக்கு மேய்ப்பன். அவர் தான் ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வந்தார், அவர் தான் வாசல் வழியாய் வந்தார். வேறு யாருமே 10ஆம் அதிகாரம் படித்தான்னு வச்சிங்களேன், தேவன் எப்படி ஜனங்களை மீட்க எந்த வழியாய் வந்தார், எப்படி வந்தார் என்பதை ரொம்ப திட்டமும் தெளிவுமா என்ன பண்ண முடியும், தெரிவிக்கிறதா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? சரி, இப்போ சில நேரத்தில் பிரசங்கார் வரல, சில பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்களே எடுங்க பாஸ்டர், நீங்கள் எடுத்தால் நாங்கள் வரோம். நான் சொல்கிறேன், இல்லை தப்பு அப்படி சொல்லக்கூடாது. சில நேரத்தில் கொடுக்குறோம், ஏன்னா அவங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் அவங்களால முழுசாக என்ன பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் ஆக முடியாது. இந்த மாதிரி சர்வீஸில் தான் என்ன பண்ண முடியும், அவங்க பயிற்சிக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால முது திரு சமூகத்துக்கு வருகிறேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனுக்கு கொடுக்கிறான். நடுவரே, நல்ல மேய்ப்பன் பிதாவை அறிந்திருக்கிறான், பிதாவினால் அறியப்பட்டுக்கிறான், ஆடுகளை அறிந்திருக்கிறான், ஆடுகளும் அவனை அறிந்திருக்கிறது. ஆடுகள் அவனுக்கு கீழ்ப்படுகிறது, அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைக்கு பின்னாக செல்லுகிறது. ஆண்டவரே, இந்த தொழுவத்தில் இல்லாத ஆண்டவரே எல்லா ஆடுகளும் எனக்கு தருவேன் என்று சொல்லி அப்படியா எங்களை எல்லாம் என்று கொடுத்து ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பராய் நீர் மாற்றி இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் அன்பாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்தீங்க. உம்மை அறியக்கூடிய, உமது வசனத்தை அறியக்கூடிய அந்த நாணத்தை கிருபை எங்களுக்கு தந்தீங்க. எங்களை அழைத்து இருக்கிறீங்க, தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. நன்றி. இதனால் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணாத, மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ்.